நான் டாக்டர் செந்தில்நாதன், டைரக்டர் அண்ட் சீஃப் சர்ஜன் ஜெம் ஹாஸ்பிட்டல் சென்னை. ஜெம் ஹாஸ்பிட்டல் சென்னை மற்றும் மெரில் அகாடமி வாபி குஜராத், இந்த 2 ஆர்கனைசேஷனும் இணைந்து ஒரு அரிய சாதனையை படைத்திருக்கிறோம். அதுதான் டூயல் கன்சோல் ரோபோட்டிக் டெலிசர்ஜரி. டெலிசர்ஜரி அப்படின்றது அறுவை சிகிச்சை ஒரு இடத்துலையும், அந்த அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் இன்னொரு இடத்துலையும், அது 50 கிலோமீட்டராக இருக்கலாம், 500 கிலோமீட்டராக இருக்கலாம், தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படியெல்லாம் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த டெலிசர்ஜரி. இந்த டெலிசர்ஜரி ரோபோட்டிக் சர்ஜரி வந்ததுக்கப்புறம் பாப்புலர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த டெலிசர்ஜரியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்தியாவிலையும் ஒரு 3-4 முயற்சியில் வெற்றிகரமாக டெலிசர்ஜரி, சென்னையிலிருந்து குர்கான், சென்னையிலிருந்து மும்பையிலிருந்து டெல்லி, இந்த மாதிரி ஒரு சில பெருநகரங்களுக்கு இடையே இந்த டெலிசர்ஜரியை இதுக்கு முன்னாடியும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதற்கு முத்தாய்ப்பாக இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னிக் பயன்படுத்தி 2 கன்சோல் அப்படின்னா 2 டீம், ஒரு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு டீம், இன்னொரு டீம் இப்போது நம்ம பண்ணிகிட்டு இருந்த இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி நான் வாபி அப்படின்ற ஒரு ஊர் குஜராத்தில் இருக்கக்கூடிய மெரில் அகாடமியின் ஹெட் ஆஃபீஸில் நான் ஆப்ரேஷன் பண்ணேன். பட் பேஷண்ட் ஜெம் மருத்துவமனை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட். அது ஒரு டெலிசர்ஜரி. பட் இந்த டெலிசர்ஜரியில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம் ஜெம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இன்னொரு ரோபோட்டிக் கன்சோல் மூலியமாக நம்மளுடைய இன்னொரு மருத்துவ குழுவினர் டீமுமே இந்த சர்ஜரியை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சர்ஜரி 2 டீமாக, ஒரு டீம் அதே மருத்துவமனையில் இருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னொரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் 1500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த டூயல் கன்சோல் பயன்படுத்தி பண்ணக்கூடிய, இந்தியாவிலே பண்ணக்கூடிய முதல் ரோபோட்டிக் டெலிசர்ஜரி இதுதான். பேஷண்ட் ஒரு 22 வயது ஜிஆர்டி அப்படின்ற ஒரு ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ், அதாவது எதிர்கழிப்பு நோயால் இது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு அந்த வால்வை டைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜரை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலியமாக இது பண்ணோம். இந்த ஒரு அறுவை சிகிச்சை ஒரு கவனமாக பண்ண வேண்டிய ஒரு அறுவை சிகிச்சை. அந்த உணவு குழாயை சுற்றியில் இருக்கக்கூடிய லூஸ் வால்வை டைட் பண்ணி இறைப்பை உணவு குழாயோடு சுற்றி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த அமிலம் சாப்பாடு எதுக்கழிச்சிட்டு மேலே வராமல் தடுக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக சென்னை ஜெம் மருத்துவமனை குழுவினர் செய்து காமிச்சிருக்கிறோம். இது 2 பிரிவினாக பிரிஞ்சு ஒரு மருத்துவக்குழு குஜராத்திலும் இன்னொரு மருத்துவக்குழு ஜெம் மருத்துவமனை சென்னையிலும் இருந்து 2 பேரும் ஒருங்கிணைந்து இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செஞ்சுருக்கிறோம். காரில் இருக்கிறது கேமரா, ஏதாவது இது அவங்களுக்கு அந்த கட் பண்ணுறது இது எல்லாமே இருக்கும். இதில் பார்த்துட்டு நம்ம பண்ணோம். அந்த இதை 3D வேணால் 3D போட்டுக்கலாம், அது 2Dலேயே பார்க்கணும் அப்படின்னா கண்ணாடி வேண்டாம். இப்படி பார்த்துட்டு அதை பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி போட்டுங்க சார். ப்ரீ ஆப்ரேட்டிவ் சிடி ஸ்கேன், அதோடைய இமேஜஸ், அதில் ஏதாவது நமக்கு சப்போஸ் அறுவை ஆப்ரேஷன் நடுவில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இந்த கட்டி எவ்வளோ தூரம் பரவி இருக்குன்னா இந்த இடத்துல ஃபீட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு சைமல்டேனியஸாக தெரிஞ்சிடும். இதுக்கும் அதுக்கும் என்னென்ன ஆப்ரேஷனுக்கு முன்னாடி தேவையான ஒரு ப்ரீ ஆப்ரேட்டிவ் இன்வெஸ்டிகேஷன்ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மானிட்டர்ஸ் இருக்குது. இதுதான் மெயின். நீங்கள் இதிலே தெரிஞ்சு பாருங்கள். சர்ஜன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சர்ஜன் கன்சோல் ஆர்ம் கார்டுன்றது தான் அந்த இது பண்ணும். விஷன் கார்டு தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நர்வ் சென்டர். மற்றவங்க அங்கே இருக்கக்கூடிய மற்ற டீம் இந்த மானிட்டரை பார்த்து அவங்க தே ஆப்ரேட். இப்போ வாங்க, ஹவ் யூ. முதல்ல ஒரு பேஷண்ட், இது ஓப்பன் கன்சோல். இது ஓப்பன் கன்சோல்ன்றது இப்போ நான் எல்லாமே பார்க்கலாம் இல்லைங்களா. இப்போ நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ ஒரு டெக்னீஷியனோ அவங்க உட்காந்து அந்த ஆப்ரேஷனை பார்க்கலாம். க்ளோஸ்டு கன்சோல்னால் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு வியூவிங் இது இருக்கும், அதுக்குள்ளே நான் உட்காந்து பார்த்துட்ருக்கணும். அந்த வியூ எனக்கு வேறு யாருக்கும் தெரியாது. பட் இதில் எவ்ரி ஒன் கேன் சி இந்த கன்சோல் இருக்குது. இது ப்ரிஃபரபிள் தேன் ஓப்பன் த க்ளோஸ்டு கன்சோல். How long was the surgery, doctor? 1.5 hours. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். இந்த என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே காலையும் அதே மாதிரி தான்.
ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரி வைங்களேன், ஒரு ட்ரம்ஸ் இது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எங்களுடைய கண்ட்ரோல் வந்து கையிலையும் கால்லையும் இருக்குது. கேமரா க்ளோஸ் பண்ணலாம், க்ளோஸை போக வைக்கலாம், கேமரா இது பண்ணலாம். இந்த மாதிரி இது ரெண்டும் வந்து ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து அப்ளை பண்ணணும், அதை எதாவது கட் பண்ணோம் அப்படின்னா இந்த காலில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல், கையில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் இதை வந்து வச்சு மூவ் பண்ணுவோம். இப்படி எங்கே மூவ் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன்னா இந்த ஆர்ம்ஸ் வந்து இந்த 4 ஆர்ம்ஸும் வந்து அது உள்ளே ரொட்டேட் ஆகும்.